வள்ளி, இந்த கடை தானேம்மா நம்ம எப்பயுமே புடவை எடுக்கிற கடை? ஆமாத்த, வாங்க போய் கேட்போம். வாமா அண்ணாச்சி, புடவை எடுக்க வந்திருக்கோம், மகளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம். சரிம்மா, போய் பாருங்க, நல்ல கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, நல்லா போய் பாருங்க, எடுத்துக்காட்ட சொல்கிறேன். சரிங்க அண்ணாச்சி. என்ன புடவை எடுக்கிறது? என்னடி ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த காலத்து பிள்ளைங்க நல்ல 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 புடவைலாம் கட்டுங்க, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது எப்படி எடுக்கிறதுன்னு. இப்போ என்ன செய்கிறது? அத்தை, ஆமாம் அத்தை, அதை தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் இருக்கேன்ல, நான் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றியாடி? சரி, நீ பார்த்து நிலாவுக்கு நல்ல புடவையாக எடுத்துக்கொடு. சரிங்க அத்தை, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள். என்ன நிலா, உனக்கு ஓகே தானே? ஓகே நீ. பாருங்கள், நிலாவுக்கே ஓகேவா? சரிங்கடி, 2 பேரும் வேகமாக எடுத்துருவாங்க, நான் உட்காடுறேன் சித்த. சரிங்க அத்தை, போய் உட்காருங்க. சரி, எந்த புடவை நல்லா இருக்கும் நிலாவுக்கு? நிலா கலருக்கு எந்த புடவை சூட்டாக இருக்கும்? சரி, நல்ல கலராக 4 நீயே எடுத்து போடுமா. இப்போ வந்த கலெக்ஷனாக இருக்கணும், நல்லா 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்து போடுங்க, நிச்சயதார்த்தம் கட்டுற மாதிரி. ஓகே மேடம், இருங்க எடுத்து போகிறேன், காஸ்ட்லியாகவே எடுத்து போகிறேன். நல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காஞ்சிபுரம் பட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இருங்க, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வெரைட்டியாக இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிறதுலே மோஸ்ட் செல்லிங் ஆகிக்கிட்டு இருக்க ப்ராடக்ட். இது 3மே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் பட்டு, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு கட்டியிருக்கவே தெரியாது. அதுக்கப்புறம் இது வந்து பனாரஸ் பட்டு, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் ஃபுல் ஜரியோட வரும். இது வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் கலந்த மாதிரி வரும். எது வேணும்னு பாருங்க மேடம் நீங்களேவும். அப்படியே? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி இருக்குது. சரி இரு, இந்த பிளேட்டை கேட்டு சொல்கிறேன். என்னெல்லாம் பாரு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. சரிங்க அண்ணி, இருங்க பார்க்குறேன். இது லைட் வெயிட்டாகவே இருக்கு அண்ணி, எனக்கு தகுந்தாப்பில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கலரும் சூப்பராக இருக்குது. இதுவே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அண்ணி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பிள்ளை, நானும் அதுதான் நினைக்கிறேன். இதே நீ எடுத்துக்கோ, சூப்பராக இருக்குல்ல, உனக்கு கலருக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலரே உன்கிட்ட இல்லை. ஆமாம் அண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி இதுவே எடுத்துக்கிறேன் அண்ணி. சரி வை, உங்க பில் போட சொல்லிடலாம். சரிங்க அண்ணி, இருக்கட்டும், சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஆமானில்ல, உடனே அமைஞ்சிருச்சு. சரி, எங்கே இந்த அத்தையை காணோம்? அங்கே உட்காந்துருக்காங்க பாரு, வா நம்ம பில் செக்ஷனுக்கு போவோம். என்னம்மா, புடவைலாம் பார்த்துட்டீங்களா? நல்லா பிடிச்சிருந்துச்சா? இன்னும் பார்க்கணும்னா பாருங்கம்மா, நிறைய கலெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் போதும் அண்ணாச்சி, நீங்கள் ஒரு புடவைக்கு நீங்கள் பில் போட்டு கொடுங்க, அடுத்த கல்யாணத்துக்குலாம் இங்கே தானே எடுக்க வருவோம். இன்னும் சூர்யா அந்த நம்ம எடுத்து கொடுத்த டிஷர்ட்டை போட்டாரே என்னன்னே தெரியலையே, ஒரு நியூஸ்மே தெரிய மாட்டுது. அதை போட்டு அவர் பார்க்கணும் போல இருக்குது. இல்லைங்க அண்ணாச்சி, இவங்க எடுத்த புடவை காஞ்சிபுரம் பட்டு 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அண்ணாச்சி. நான் இங்கே வைக்கிறேன் அண்ணாச்சி. சரிம்மா வைம்மா, நான் பார்த்து பில் போட்டுக்கிறேன். இந்த வெரைட்டியில் இருந்த லாஸ்ட் பீஸும் போயிடுச்சு அண்ணாச்சி, ஸ்டாக் இனி போடணும் அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, பார்த்து போட்டு விடுங்க. இந்த எங்கள் அத்தையே வந்துட்டாங்க. என்னடி எடுத்துட்டிங்களா புடவை? இதுதான் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? சரி, என்ன கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் பட்டு புடவை தானா? எடி நிலா, நிலா உனையத்தேன் பாரு எப்படி நிற்கிறான்னு பாரு நிலா. சொல்லுமா. என்னடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த புடவை தான் நாங்கள் எடுத்தோம். சரி சரி, நல்லாதான் இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருந்தா எடு, இல்லாட்டி வேற கூட மாற்றிக்கலாம். உங்கள் அண்ணி சொல்கிறான்னு எடுக்காத. எனக்கு பிடிச்சதாம்மா எடுத்தேன், நல்லா இருக்குமா. சரிடி. சரிங்கம்மா, நீங்கள் எடுத்த புடவை காஞ்சிபுரம் பட்டு 15,000 ரூபா ஒரிஜினல் பட்டு, நல்லா நெசவு பண்ண பட்டு. இருங்க, நான் பில் போட்டு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் லெஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மட்டும் லெஸ் பண்ணியிருக்கேன். 15,000 ரூபாயில 14,500 போட வேண்டியதுமா. 14,000 ரூபா கொடுங்கம்மா. என்ன அண்ணாச்சி, இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம்ல? 13 போடுங்க. அதெல்லாம் கட்டாதுமா, 14,000 ரூபா தான். 17,000 ரூபா தான்மா, கொடுங்கம்மா. 17,000 ரூபா தான் ஃபைனல் ப்ரைஸ், கொடுங்கம்மா. சரிடி, அதை எடுத்து கொடுறி காசை வள்ளி. இருங்க அத்தை, இதோ எடுத்து கொடுக்குறேன் காசு. இவ்வளோதான் பர்ஸ் இருந்துச்சு. இந்தாங்க அண்ணாச்சி, 14,000 ரூபா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிம்மா, கொடுமா. கரெக்டாக இருக்குது. வேறு எதாவது பார்க்கணும்னா பாருங்கம்மா. இங்கே ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம், அளவு மட்டும் கொடுத்துட்டு போங்க. சரி, நல்லதா போச்சு அத்தை. அப்போ இவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடட்டும், எனக்கு வேலை முடிஞ்சிடும். நாளைக்குனால அடுத்து டெய்லர் எதையும் பார்க்க முடியாது. ஆமாம் பிள்ளை, நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, இங்கேயே கொடுத்துருவாங்க, கிளம்புவோம். சரி வாங்க போகலாம். என்னலாம் உங்கள் சந்தோஷம் தானே எடுத்ததில்? அதெல்லாம் சந்தோஷம்தான் அண்ணி, ஆனால் என்ன அவரை பார்த்துடலான்னு நினச்சேன், மீட் பண்ணவே முடியல. சரி விடு, பார்த்துக்கலாம்.
என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதையும் எடுத்து விட்டு வந்துடாம எடுத்துக்கோங்க பர்ஸ் எல்லாத்தையும். சரி வாங்க கிளம்புவோம், நிறைய வேலை கிடக்குது. பேசிக்கிட்டே நிற்காம வாங்க போகலாம். அத்தை அங்கே பாருங்க, நிலாவை கட்டிக்க போகிறவர் வராரு. என்னடி சொல்கிற? ஆமாம் மாப்பிள்ளை தம்பி வாங்க. நீங்களும் இங்கே தான் துணி எடுக்க வந்தீங்களா? ஆமாம் அத்தை. நாங்களும் இங்கதான் துணி எடுக்க வந்தோம். நிலாவையும் கூட்டு வந்திருக்காங்களா? நம்ம நினைச்ச மாதிரி பார்த்தாச்சு, அதனால தானே நான் இங்க கூட்டு வந்தேன் கடைக்கு. ஐயா நான் வாங்கி கொடுத்த டிஷர்ட்டை போட்டு வந்துட்டாரு, பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தம்பி தம்பி உங்களை தான் அம்மா வந்திருக்காங்களா கூட? உங்களை தான் தம்பி. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயோ சாரி அத்தை, நான் வந்து பார்க்க கவனிக்கல. சரி ஆமா அம்மா வந்திருக்காங்க, இந்த கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க. இருங்க இந்த இப்ப வந்துருவாங்க அத்தை. நாங்க இங்கதான் துணி எடுக்க வந்தோம். அம்மா வாங்கம்மா வேமா. இது வரேன்ப்பா சூர்யா. என்ன நீங்களும் இங்கதான் துணி எடுக்க வந்தீங்களா? ஓஹோ சரி இப்போதான் புரியுது. நாங்கள் எப்பயும் இங்கெல்லாம் எடுக்க மாட்டோம், பெரிய கடையில் தான் எடுப்போம். இவனே தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தனால தான் இங்கே தான் நாங்கள் எடுக்க வந்தாந்தே. சரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிளம்புங்க, நாங்களும் எடுத்துகிட்டு வேகமாக போகிறோம். வேலை நிறைய கிடக்குல நிச்சயதார்த்தத்துக்கு. ஆமாம் சம்பந்தி நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி நாங்கள் எடுத்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம். ஏம்மா வாங்கம்மா வேமா. சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சம்பந்தி. வாமா நிலா. சரி நான் போயிட்டு வரேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வா. சரிடா சூர்யா, இந்த கடையில் தான் எடுக்கணும், ஒரே அடம் முடிச்சிட்ட. போ உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க. பூரா அண்ணாச்சிட்டு கேட்போம். அண்ணாச்சியே ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே நல்ல கோட் சூட்டு பார்க்கணும். உள்ள போய் பாருங்க மேடம். சரிம்மா நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கேட்குறேன். ஹலோ மேடம், ப்ரீமியமா ஷர்ட்டும் பேண்ட்டும் வேணும். ஒரு 3000 அப்படி இருந்தாலே போதும். ஏடே மொத நிச்சயம் வைக்கிறோம், காஸ்ட்லியாக ஏறுறா. ஏமா நீங்க வேற. சரி நீங்க அந்த மாதிரி காஸ்ட்லியாவே எடுத்துக்காட்டு. ஓகே சார் நான் காஸ்ட்லியாவே எடுத்து காட்டுறேன். இருங்க இந்த மாதிரி இது ப்ரீமியமா இருக்கும், நீங்க கேட்ட மாதிரி நல்ல காஸ்ட்லியாவே இருக்கும், சூப்பரா இருக்கும் சார். நியூ மாடல் வந்திருக்கு. சரி நல்லா தான் இருக்குது, ஒரு நல்ல நார்மல் லுக்கில் தான் இருக்குது. அம்மா இது எப்படி இருக்குன்னு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இதே மாதிரி இதை எடுத்துடலாமான்னு பாருங்க. சரி நான் எடுத்துடு, நல்லா தானே இருக்குது, உனக்கு நல்லா இருக்கும். சரிம்மா ஆமாம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாடா உனக்கு எது போட்டாலும் நல்லாதே இருக்கும், இதே எடுத்துருவோம். வா பில் போட போவோம். என்னம்மா எடுத்துட்டீங்களா? இந்த டிஷர்ட் சாரி இந்த ஷர்ட் ப்ரீமியம் ஷர்ட், இது ப்ரீமியம் ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்துருக்கீங்களா? இது வந்து காஸ்ட்லியாக இருக்குமேம்மா, பரவாயில்லையா? சரி இருங்க பேக் பண்ணி தர சொல்லிடுறேன். அதனால ஒன்றும் இல்லை, காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க. சரி இருங்க பார்த்து சொல்கிறேன். 30,000 ரூபா ஆகுதுமா, 30,000 ரூபா கொடுங்க. சூர்யா 30,000 ரூபா தான் ஆச்சாம்ப்பா. சரி கொடுத்துருவா, வேமா கிளம்புவோம். வேற ஏதாச்சும் உனக்கு வேணும்னா கூட எடுத்துக்க. வேமா காசை கொடுத்துருவாப்பா, நிறைய வேலை இருக்குது. சரிங்கம்மா இருங்கம்மா, கேஷாகவே கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சார், இந்தாங்க 30,000 ரூபா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கு தம்பி, கரெக்டாக இருக்குப்பா. பேக் பண்ணி வாங்கிட்டு போங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா, மாலைக்கு ஆர்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு.